அனைவருக்கும் வணக்கம். பள்ளி வகுப்பறையில், அலுவலகத்தில், பஸ்ஸில் பயணம் செய்பவர்கள், ரயிலில் பயணம் செய்பவர்கள் என இப்படி பலரும் குசு எனப்படும் வாயு வெளியேற்றத்தால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். வாயுவை வெளியேற்றுபவரை விட அருகில் இருப்பவர்களின் நிலை கொஞ்சம் மோசம். மூக்கை பொத்திக் கொண்டாலும் அந்த வாடையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு கெட்ட வாடையை சுவாசிக்க முடியாமல் பலரும் திணறுவார்கள். இந்த அவஸ்தையை பலரும் அனுபவித்திருப்பார்கள். பலரை முகம் சுளிக்க வைக்கும் இது சிலரை கேலிக்குள்ளாக்கும். மிகவும் இயல்பான இந்த குசு எனும் வாயு வெளியேற்றம் அப்படியொன்றும் தப்பான விஷயமல்ல. தொடர்ந்து முழுவதும் பாருங்கள், புரியும். காற்றானது உடலிலிருந்து ஏன் வெளியேறுகிறது? இது நோயா? இதை கட்டுப்படுத்த முடியுமா? இப்படி பல கேள்விகள் எழுகின்றன. நம் உடலிலிருந்து மலவாய் வழியாக பிரியும் வாயுவானது உண்மையில் குடலிலிருந்து வாயுவை பிரித்தெடுக்கும் இயல்பான உடலியக்க செயல்முறை. நாம் உண்ணும் உணவானது செரிமானமாகும் போது அதன் ஒரு பகுதியாக பிரியும் வாயுவானது குடலிலிருந்து மலக்குடல் வழியாக வெளியேறுகிறது. உலகில் எங்கும் நிறைந்திருக்கும் காற்று நமது வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் ஆகியவற்றை உள்ளடக்கிய நமது மொத்த செரிமான மண்டலத்திலும் இருக்கிறது. அதன் வடிவம் மாறும்போது கடந்து வரும் பொருட்களை பொறுத்து அது நாற்றமாகவும் மணமாகவும் உருமாறுகிறது. நமது உடலில் உள்ள வாயுக்களின் அளவு மாறுபடும் தன்மை கொண்டது. வாயு அதிகமாகும் போது அது வாய் வழியாக வெளியேறினால் ஏப்பம் என்றும், மலக்குடல் வழியாக வெளியேறினால் குசு என்றும் அழைக்கிறோம். உடலில் வாயு அதிகரிப்பதற்கான காரணங்கள் பல உள்ளன. கரியமில வாயு கொண்ட பானங்களை பருகுவது, உணவை மெல்வதன் மூலமாக நாள் முழுவதும் காற்று பல வழிகளில் உடலுக்குள் செல்வது, சிறுகுடலில் தேவைக்கு அதிகமாக பாக்டீரியாக்களின் அளவு அதிகரிப்பது, 2ஆம் வகை நீரிழிவு நோய், கல்லீரல் நோய் மற்றும் சிறுகுடலில் ஏற்படும் குளூட்டன் ஒவ்வாமை என்ற நோய் பாதிப்பு. கார்போஹைட்ரேட்டை முழுமையாக செரிமானம் செய்யும் திறன் குறைந்து போவதால் வாயு உருவாகிறது. சிறுகுடலில் உள்ள என்சைம்கள் எல்லா உணவுகளையும் செரிமானம் செய்வதில்லை. சரியாக செரிமானம் செய்யப்படாத உணவு பெருங்குடல் அல்லது மலக்குடலை அடையும் போது அங்கிருக்கும் பாக்டீரியாக்கள் அந்த உணவை ஹைட்ரஜன் மற்றும் கரியமில வாயுவாக மாற்றுகின்றன. பெருங்குடல் அல்லது மலக்குடலில் உருவாகும் இந்த வாயுக்களில் சிலவற்றை நமது உடலை உறிஞ்சிவிடும். ஆனால் பெருங்குடலின் மேல் பகுதி மற்றும் சுவற்றின் மீது அழுத்தம் அதிகமாகும் போது வயிற்று வலி ஏற்படும். சிலருக்கு மார்பகம் வலி ஏற்படும். இந்த வாயுக்கள் உடலிலிருந்து வெளியேறினால்தான் வலி குறையும். பொதுவாக வயிற்றில் உருவாகும் வாயுவை கட்டுப்படுத்தக்கூடாது. தொடர்ந்து இப்படி கட்டுப்படுத்தும் போது அது உடல் ஆரோக்கிய சீர்கேட்டை ஏற்படுத்தும். நாள் முழுவதும் வாயு உற்பத்தி செய்யும் உணவுகளை உட்கொண்டு காற்றை உடலுக்குள் கிரகிக்கின்றோம். அது மாலை நேரத்தில் வெளியேறும் வழியை தேடுகிறது. பெருங்குடல் மற்றும் மலக்குடலிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய வாயுவின் அளவு அதிகரிக்கும் போது குடல் தசைகள் விரிவடைகின்றன. அப்போது உடலினுள் ஒருவித மாற்றம் ஏற்படுகிறது. மலம் கழிக்க வேண்டும் என்ற உந்துதலும் ஏற்படுகிறது. நாம் மலம் கழித்து வயிறு சுத்தமான பிறகும் மலத்துளை வழியாக காற்று பெய்வதற்கு இதுவே காரணம். இதை தவிர சிலருக்கு உடற்பயிற்சி செய்யும் போதும் இருமல் வரும்போதும் உடலிலிருந்து வாயு பிரியும். பொதுவாக உடலிலிருந்து காற்று பிரிவது என்பது வேர்வை வெளியேறுவது போன்று நமது உடலின் இயல்பான செயல்பாடு. இதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு மனிதனும் உடலிலிருந்து காற்றை வெளியேற்றுகின்றார். ஆனால் அதன் அளவு ஒருவருக்கொருவர் மாறுபடும். பொதுவாக ஒருவர் நாளொன்றிற்கு 5 முதல் 15 முறை உடலிலிருந்து காற்றை வெளியேற்றுகின்றார். ஆனால் உடலிலிருந்து காற்று பிரிவது இயல்பானதாக இருந்தாலும் அது அதிகரிக்கும் போது சிக்கலாகிறது. வழக்கத்தை விட அதிகமாக காற்று வெளியேறுவதாக ஒருவருக்கு தோன்றினால் அதை பற்றிய கவனம் செலுத்த வேண்டும். மலக்குடலில் காற்று உருவாவதை எப்படி குறைக்கலாம்? மலக்குடலில் அதிக அளவு வாயு உருவாவதை தவிர்க்க வேண்டுமென்றால் உணவு பழக்கத்தை சரி செய்ய வேண்டும். உடலில் உருவாகும் நாற்றத்தை குறைக்க விரும்பினால் கார்பனேற்றப்பட்ட உணவுகளையும் பானங்களையும் உண்பதையும் குறைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் காற்றை மலக்குடல் அதிகமாக வெளியேற்றும் நிலை இருந்தால் திடீரென்று நார்ச்சத்து கொண்ட உணவின் அளவை அதிகரிக்க வேண்டாம். அது வாயு பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடும். நாற்றமெடுக்கும் காற்றை சில வழிமுறைகளை மேற்கொள்வதன் மூலம் தடுக்கலாம். சிறிது சிறிதாக உணவை சாப்பிட வேண்டும். ஒரே நேரத்தில் அதிக உணவை உண்ணக்கூடாது. உணவை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். முறையான உடற்பயிற்சி செய்வது அவசியம். உடல் இயங்கினால்தான் உணவு சுலபமாக செரிமானமாகும். அவசரமாக சாப்பிடும் போது அதிக காற்று உடலுக்குள் செல்கிறது. எனவேதான் நடக்கும் போது சாப்பிடக்கூடாது. ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டுதான் சாப்பிட வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. சுயிங்கம் அதிகம் சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். அதிகம் சுயிங்கம் சாப்பிடுபவர்களின் உடலில் அதிக அளவு காற்று செல்கிறது. அதுவும் பிரச்சனையை ஏற்படுத்தும்.
அதிக வாயு உற்பத்தி செய்யும் உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். பிரக்டோஸ் எனப்படும் பல சர்க்கரை, லாக்டோஸ் எனப்படும் இரட்டை சர்க்கரை, இன்சுலின், நார்ச்சத்து மற்றும் மாவுச்சத்து உள்ளிட்ட சில உணவுப் பொருட்களில் இருக்கும் சிறப்பு கார்போஹைட்ரேட்டுகள் வாயு வெளியேற்றுவதற்கு முக்கிய காரணம். இவை அனைத்தும் குடலுக்குள் சென்று உணவு செரிமானத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தும். சோடா, பீர் மற்றும் பிற கார்பனேட்டட் பானங்களும் உடலில் வாயுவை அதிகரிக்க செய்கின்றன. அவற்றிலிருந்து எழும் காற்று குமிழ்கள் உடலுக்குள் சென்று வாயுவாக மாறுகிறது. இவற்றில் சில செரிமான பகுதிகளை அடைத்து மலக்குடல் வழியாக வெளியேறுகின்றன. எனவே இதுபோன்ற பானங்களை தவிர்த்து அதற்கு பதிலாக தண்ணீர், தேநீர், பழச்சாறு போன்றவற்றை அருந்தலாம். நம்முடைய செரிமான உறுப்புகளில் ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் உள்ளன. ஆனால் அவற்றில் சில ஹைட்ரஜன் வாயுவை திறம்பட நீக்குகின்றன. புரோபயாட்டிக் எனப்படும் நுண்ணுயிர் கலந்த உணவில் இதே போன்ற பாக்டீரியாக்கள் அதிகம் காணப்படுகின்றன. புகைப்பிடிப்பவர்களுக்கும் வாயு தொல்லை அதிகமாக இருக்கும். அதேபோல மலத்தை வெளியேற்றாமல் அது அதிக நேரம் மலக்குடலிலேயே தங்கிவிடும் போதும் மலக்குடல் வெளியேற்றும் காற்றில் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் மலம் கழிக்காவிட்டால் துர்நாற்றம் வீசுவதும் அது நம்மையே முகம் சுளிக்க வைக்கும் நிலையையும் ஏற்படுத்துகிறது. உடலில் வாயு ஏற்படுவதோ அல்லது அதை மலக்குடல் வெளியேற்றுவதோ பிரச்சனை இல்லை. அதற்காக கவலைப்பட வேண்டாம். உணவு முறையையும் வாழ்க்கை முறையையும் சற்று மாற்றினாலும் பொதுவான சில மருந்துகளே போதுமானது. ஆனால் வாயு அதிகமாக வெளியேறுவது வேறு சில நோய்களுக்கான அறிகுறிகளாக கூட இருக்கலாம். எனவே காற்று அதிகமாக வெளியேறும் போது அதனுடன் தலைவலி, தலைச்சுற்றல், வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரிடம் ஆலோசனை பெறலாம். மலக்குடலிலிருந்து காற்று வெளியேறுவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது அது குறித்து கேலி கிண்டலுக்கு ஆளாகியிருந்தாலோ இதை படித்த பிறகு தெளிவு பெறலாம். இதற்கெல்லாம் போய் வருத்தப்படக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதிய வீடியோக்களை உடனடியாக பார்ப்பதற்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.